வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த உலகில் இருந்தும் எங்கோ தொலைந்து போனது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் உடல் படுக்கையில் இருக்கிறது, ஆனால் உங்கள் மனம், உங்கள் உணர்வு, அது எங்கே செல்கிறது? இந்த ஆழ்ந்த உறக்கத்திற்கும் மரணத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? முழு பிரபஞ்சமும் உருவான அதே சூன்யம்தானா இது? ரிஷிகளும் முனிவர்களும் கடந்து சென்று பரம சத்தியத்தை அடைந்த ரகசியமயமான வாசல் இதுதானா? அப்படியானால் நாமும் இந்த சூனியத்திற்குள் நுழைய முடியுமா? முழு விழிப்புணர்வுடன் நமது இருப்பையும் தாண்டி நேரம், உடல், எண்ணங்கள் அனைத்தும் கரைந்து போகும் அந்த இடத்தை நம்மால் அடைய முடியுமா? இன்று நாம் அந்த மகா ரகசியத்தை நோக்கி நகரப்போகிறோம். அது சூனியமாக இருந்தும் எல்லாமான சூனியம், மௌனமாக இருந்தும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு ஒலிக்கும் மூலமான மௌனம். ஆனால் தங்களுக்குள் மறைந்திருக்கும் இந்த மிகப்பெரிய உண்மையை பார்க்கும் தைரியம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பாதை. ஆகவே நீங்கள் தயாரா? ஏனென்றால் இது ஒரு சாதாரண தியானம் அல்ல, இது ஒரு முடிவற்ற பயணம். இங்கிருந்து திரும்பி வருபவர் முன்போல் இருக்க மாட்டார். நண்பர்களே, இது ஒரு சாதாரண தியான முறை அல்ல, மாறாக உங்கள் உணர்வின் ஆழமான நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு திறவுகோல். நமது உறக்கம் எவ்வளவு மர்மமானது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் உறங்கி விடுகிறோம், ஆனால் விழித்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். அந்த உறக்க நிலையில் நீங்கள் முழு விழிப்புணர்வுடன் நுழைந்தால் என்னவாகும்? உங்கள் மனதை முழுமையாக அமைதிப்படுத்தி நேரமும் இடமும் இல்லாத அந்த எல்லையற்ற அமைதியை நீங்கள் அனுபவித்தால் என்னவாகும்? இன்று நாம் இதே முறையைத்தான் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது உங்களை சூனியத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்று ஒரு புதிய பரிமாணத்தை அனுபவிக்க வைக்கும். எனவே வீடியோவை இறுதி வரை நிச்சயம் பாருங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். ஆனால் வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு உங்களிடம் ஒரு மனமார்ந்த வேண்டுகோள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக வந்து முதல் முறையாக வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கான உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, தாமதிக்காமல் வீடியோவை தொடங்குவோம். நண்பர்களே, பல நூற்றாண்டுகளாக யோகிகள் சொல்லி வருகிறார்கள், மனமே பந்தம், மனமே முக்தி என்று. ஆனால் மனதை வலுக்கட்டாயமாக நிறுத்த முயற்சிப்பவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. நீங்கள் எப்போதாவது கடல் அலைகளை அமைதிப்படுத்த முயற்சித்ததுண்டா? நீங்கள் அவற்றை எவ்வளவு தடுக்க முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அவை எழும். ஆனால் நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு மெதுவாக கரைய அனுமதித்தால் அவை தானாகவே அமைதியாகிவிடும். இதே விதிதான் நமது எண்ணங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் பொழுது அது மேலும் அலைபாயத் தொடங்குகிறது. ஆனால் நீங்கள் அதற்கு ஒரு திசையை கொடுத்து ஒரு சூனிய புள்ளியில் கவனம் செலுத்தும் போது அது மெதுவாக கரையத் தொடங்குகிறது. இதுவே ஒவ்வொரு சாதகரும் புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். இப்போது கேள்வி எழுகிறது, சூனிய புள்ளி என்றால் என்ன? அதை எப்படி கண்டுபிடிப்பது? யோகிகளின் கூற்றுப்படி நமது மூளையின் நடுப்பகுதியில் எண்ணங்கள் பிறக்கும் இடத்தில் எண்ணங்கள் முடிவடையும் ஒரு புள்ளியும் உள்ளது. இது திரிகுடி, பிரம்மரந்திரம் அல்லது ஆக்ஞா புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. சாதகர் இந்த புள்ளியில் கவனம் செலுத்தும் போது எண்ணங்களின் வேகம் மெதுவாக குறையத் தொடங்குகிறது. இறுதியில் அவர் முழுமையான மௌன நிலைக்குள் நுழைகிறார். ஒரு அம்பு இலக்கை நோக்கிச் செல்லும் போது அது காற்றை கிழித்துக் கொண்டு மட்டும் செல்வதில்லை, மாறாக தனது முழு ஆற்றலையும் ஒரு புள்ளியில் குவித்து முன்னோக்கிச் செல்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அதேபோல உங்கள் எண்ணங்களின் ஆற்றல் சிதறுவதை தடுத்து ஒரு புள்ளியில் குவித்தால் மனம் தானாகவே மௌனமாகிவிடும். இதன் முதல் படி பார்வையை உள்நோக்கி திருப்புவது. நமது கண்கள் எல்லா நேரமும் வெளி உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சூனிய புள்ளியை அடைய நாம் நமது பார்வையை நமக்குள்ளே திருப்ப வேண்டும். நீங்கள் கண்களை மூடி
உங்கள் கவனத்தை இரு புருவங்களுக்கு இடையில் குவிக்கும் பொழுது அங்கே ஒரு மெல்லிய அழுத்தம் உணரப்படும். இதுவே நாம் கடந்து செல்ல வேண்டிய வாசல். ஆனால் இந்த வாசல் இரண்டாம் படியான சுவாசத்தின் ஓட்டத்தை மெதுவாக்கும் போதுதான் திறக்கும். சுவாசத்திற்கும் எண்ணங்களுக்கும் ஆழமான தொடர்பு உண்டு. சுவாசம் ஆழமாகவும் மெதுவாகவும் ஆகும் பொழுது எண்ணங்களின் வேகமும் குறையத் தொடங்குகிறது. இதனால்தான் ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவரது சுவாசம் மிகவும் மென்மையாகிவிடுகிறது. ஆனால் இந்த தியானத்தில் நாம் உறங்கப் போவதில்லை. மாறாக முழுமையான விழிப்புணர்வுடன் சூனியத்தை நோக்கி முன்னேறுவோம். இப்பொழுது மூன்றாவது மற்றும் மிக முக்கியமானபடி ஒலியையும் ஒளியையும் அனுபவிப்பதாகும். நீங்கள் சூனிய புள்ளியில் கவனம் செலுத்தி சுவாசத்தை மெதுவாக குறைக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு அதிர்வை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். சிலருக்கு ஒரு தெய்வீக நாதம் போல மெல்லிய ஒலி கேட்கத் தொடங்கும். சிலருக்கு மெல்லிய ஒலி தெரியத் தொடங்கும். அது சில நேரங்களில் நீளமாகவும், சில நேரங்களில் ஊதாவாகவும், சில நேரங்களில் வெள்ளையாகவும் இருக்கும். இது கற்பனையல்ல, மாறாக உங்களுக்குள் இருக்கும் ஒரு ரகசியம். அது மெதுவாக வெளிப்படத் தொடங்கியுள்ளது. இப்போது கேள்வி எழுகிறது, இந்த ஒளியும் ஒலியும் வெறும் பிரமையா? இது உண்மையில் நம்மை சூனியத்திற்குள் நுழைய வைக்குமா? இப்போது நீங்கள் சூனிய புள்ளியின் வாசலை அடைந்து விட்டீர்கள். அங்கே மெல்லிய ஒளியும் மந்தமான ஒலியும் தோன்றத் தொடங்கியுள்ளது. அடுத்தபடி இந்த இறுதி வாசலை கடப்பதாகும். ஆனால் இதை கடப்பதற்காக முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாசல் திறக்கும். ஒருவர் உறங்கச் செல்லும் பொழுது அவருடைய மனம் மெதுவாக எண்ணங்களிலிருந்து விடுபடுவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ஆனால் அது நாம் சுயநினைவை இழந்துவிடும் சாதாரண உறக்கம். சூனிய தியானத்தில் நாம் அதே நிலைக்குள் நுழைவோம், ஆனால் முழுமையான விழிப்புணர்வுடன் இருப்போம். இந்த அனுபவத்தை தான் யோகிகள் துரிய நிலை என்று அழைத்தார்கள். அது விழிப்பு, கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்கத்தையும் தாண்டிய ஒரு நிலை. இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி எழுகிறது, இந்த வாசலை கடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதன் முதல் படி முழுமையான சரணாகதி. சாதகர் தனது அகங்காரத்தை பற்றி கொண்டிருக்கும் வரை அவரால் இந்த வாசலுக்குள் நுழைய முடியாது. உங்களுக்கு எதுவும் தெரியாது, எதுவும் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த மௌனத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் மனம் தனக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது முழுமையான மௌனத்தை அடைய முடியும். இரண்டாவது படி ஒலியுடனும் ஒளியுடனும் ஒன்றி பயணிப்பது. தியானத்தில் அந்த மெல்லிய ஒலியையும் மென்மையான ஒளியையும் நீங்கள் உணரும்பொழுது அதை பிடிக்க முயற்சிக்காதீர்கள். ஒரு நதி அதன் மூலத்தை நோக்கி திரும்புவது போல அதில் மிதந்து செல்லுங்கள். இதை முழுமையாக ஏற்றுக்கொள்பவருக்கு இந்த ஒலி ஒரு தெய்வீக மந்திரம் போல கேட்கத் தொடங்குகிறது. மேலும் இந்த ஒளி மெதுவாக விரிவடையத் தொடங்குகிறது. இப்போது மூன்றாவது மற்றும் மிக ஆழமான படி வருகிறது, இருப்பையும் கடந்து செல்லுதல். சாதகர் இந்த தியானத்தின் ஆழத்தில் மூழ்கும்போது அவர் தன்னை இழந்து விடுவது போன்ற ஒரு கணம் வரும். இதுவே பயமும் அகங்காரமும் சாதகரை தடுக்க முயற்சிக்கும் தருணம். ஆனால் இந்த புள்ளியை கடந்து செல்பவர் நேரம், உடல், எண்ணங்கள் இல்லாத தூய இருப்பு மட்டுமே மிஞ்சியிருக்கும் ஒரு எல்லையற்ற அமைதிக்குள் நுழைகிறார். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த நிலையை அடைந்த பிறகு சாதகருக்கு என்ன அனுபவம் ஏற்படுகிறது? புனிதர்களும் மகாத்மாக்களும் பரம சத்தியம் என்று குறிப்பிடும் அதே சூனியமா இது? இந்த நிலைக்குள் நுழையும் சாதகர் முதலில் காலத்தின் இருப்பை இழக்கத் தொடங்குகிறார். அவர் எங்குமே இல்லை என்பது போல தோன்றுகிறது. இறந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ நிகழ்காலத்திலோ இல்லை. இந்த தருணத்தில்தான் ஆத்மா தனது தூய வடிவத்தை காணத் தொடங்குகிறது. பிறகு எல்லையற்ற அமைதியின் ஓட்டம் என்ற இரண்டாவது அனுபவம் வருகிறது. இது சாதாரண அமைதி அல்ல, மாறாக சாதகரை உள்ளுக்குள் முழுமையாக நனைத்துவிடும் ஒரு அமைதி. ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிக்கும் அமைதியை போன்றதுதான் இது. ஆனால் இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. இந்த அமைதியில் ஒருவர் முழுமையான விழிப்புணர்வுடன் இருக்கிறார். இதற்கு பிறகு
மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அனுபவம் தன்னுடைய இருப்பின் கரைதலாகும். தியானம் மேலும் ஆழமாகும் பொழுது ஒருவர் தனது உடலை கடந்து செல்வது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. இது கற்பனை அல்ல, மாறாக பல நூற்றாண்டுகளாக மாபெரும் யோகிகள் உணர்ந்த ஒரு உண்மையான அனுபவம். பரமஹம்ச யோகானந்தர் கூறினார், சாதகர் சூனியத்திற்குள் நுழையும் பொழுது அவர்தானே ஒரு ஒளியாக, ஒருபோதும் முடிவடையாத ஆற்றலாக மாறிவிட்டதாக உணர்கிறார். இப்போது இங்கே மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இந்த அனுபவம் தியானத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதா, அல்லது அதன் தாக்கம் நமது விழிப்பு நிலை வாழ்க்கையிலும் ஏற்படுமா? ஒருவர் இந்த சூனியத்தை அனுபவித்துவிட்டால் அவரது வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். நண்பர்களே, ஆழ்ந்த அமைதியில் மூழ்குவதற்கு இப்பொழுது நீங்கள் உங்கள் இருப்பின் எல்லையை கடக்க வேண்டும். இதுவரை நீங்கள் உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் சுவாசங்களை பற்றி விழிப்புடன் இருந்தீர்கள். ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் உங்களை இவை அனைத்தையும் கடந்தவராக உணர வேண்டும். உங்கள் சுவாசம் இயல்பாக பாயட்டும், ஆனால் இப்பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு ஒலிக்குப் பின்னாலும் மறைந்திருக்கும் அந்த மௌனத்தை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் இடையில் இருக்கும் அந்த சூனியத்தை உணர வேண்டும். இந்த தியானம் உங்களை ஒரு ஆழமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். அங்கு நீங்கள் உங்களை உடல் அல்லது மனமாக மட்டுமல்ல, எல்லையற்ற தூய உணர்வாக அனுபவிப்பீர்கள். மெதுவாக உங்கள் இருப்பு இலகுவாவதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தில் கரையும் ஒரு எடையற்ற துகளாக நீங்களானது போல. இது மிகவும் தெய்வீகமான அனுபவம். இங்கு எந்த பந்தமும் இல்லை, எந்த எல்லையும் இல்லை, எல்லையற்ற அமைதியும் ஆழ்ந்த ஆனந்தமும் மட்டுமே. ஆனால் இந்த அமைதி ஒரு ஆரம்பம் மட்டுமே. இந்த நிலையில் நீங்கள் இன்னும் ஆழமாகச் செல்லும் பொழுது உங்கள் மனம் ஒரு அற்புதமான நிலைக்குள் நுழைகிறது. அங்கு எண்ணங்களின் வேகம் குறையத் தொடங்கி இறுதியில் அவை மறைந்துவிடும். இதுவே உண்மையான சூனியத்தை அனுபவிக்கும் நிலை. இப்போது நீங்கள் இந்த தியானத்தில் இவ்வளவு ஆழமாக நுழைந்துவிட்டதால் உங்கள் அனுபவங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தியானத்தின் இந்த கட்டத்தில் உங்கள் மூளை மெதுவான அலைகளில் செயல்படத் தொடங்குகிறது. இது ஒரு தனித்துவமான நிலையை உருவாக்குகிறது. நீங்கள் முழுமையாக விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள், ஆனாலும் சூனியத்தில் கரைந்து விட்டதாக உணர்கிறீர்கள். இந்த நிலைதான் பண்டைய யோகிகள் துரிய நிலை என்று அழைத்த நிலை. இந்த நிலைக்குள் நுழைந்த பிறகு உங்கள் எண்ணங்கள் தானாகவே குறையத் தொடங்குகின்றன. திடீரென்று உங்கள் மனம் முழுமையாக அமைதியாகிவிட்டதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் இது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட அமைதி அல்ல. இது எந்த முயற்சியும் செய்யப்படாமல் இயற்கையாகவே வந்த ஒரு நிலைத்தன்மை. இந்த நிலையில்தான் தியானம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. இதுவரை நீங்கள் தியானத்தின் செயல்முறையை மட்டுமே பின்பற்றினீர்கள், ஆனால் இப்போது தியானமே உங்களை தனக்குள் ஈர்க்கத் தொடங்கும். இந்த நிலையில் பல சாதகர்களுக்கு தெய்வீக ஒலிகள் கேட்கத் தொடங்குகின்றன. சிலருக்கு மெல்லிய இசை போன்ற அனுபவம் ஏற்படுகிறது. சிலருக்கோ ஓம் எனும் அநாகத நாதம் கேட்கிறது. இது உங்கள் மனம் வெளி உலகத்திலிருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டு உங்கள் உள் உலகில் நுழைந்துவிட்டதற்கான அறிகுறியாகும். இந்த செயல்முறையையே பண்டைய ரிஷிகள் ஸ்வரயோகம் அல்லது நாத தியானம் என்று அழைத்தனர். இப்போது கவனியுங்கள், இந்த அனுபவத்தில் நிலையாக இருப்பது மிக முக்கியம். பெரும்பாலான சாதகர்கள் இந்த நிலையை அடையும் பொழுது உற்சாகமடைந்து தங்கள் தியானத்தை கலைத்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் இந்த நிலையை எந்த எதிர்வினையும் இல்லாமல் ஒரு சாட்சி பாவத்துடன் பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. இங்கிருந்து உங்கள் பயணம் மேலும் ஆழமாகப் போகிறது. இந்த தியானத்தில் நீங்கள் எவ்வளவு ஆழமாகச் செல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் உணர்வின் நுட்பமான நிலைகளை அனுபவிப்பீர்கள். மனம் முழுமையாக அமைதியடைந்து சூனியத்தில் கரையும் போது ஆன்மாவின் உண்மையான வடிவம் வெளிப்படத் தொடங்குகிறது. இது எண்ணங்கள் முடிவுக்கு வந்து தூய இருப்பு மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு நிலை. இப்பொழுது உங்களுக்குள் ஒரு மர்மமான ஆற்றல் பாய்வதை நீங்கள் காண்பீர்கள்.
அது உங்கள் முழு இருப்பையும் இலகுவாக்குகிறது. இந்த ஆற்றல் எந்த ஒரு வெளிப்புற மூலத்திலிருந்தும் வரவில்லை, மாறாக உங்கள் சொந்த உள் பிரபஞ்சத்திலிருந்து உருவாகிறது. தியானத்தின் ஆழம் அதிகரிக்கும் பொழுது உடல் மற்றும் மனதின் கட்டுகள் மெதுவாக கரையத் தொடங்குகின்றன. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை ஒரு புதிய உலகத்திற்குள் இழுப்பதைப் போல நீங்கள் உணர்வீர்கள். அது எந்த எல்லைகளும் தடைகளும் கவலைகளும் இல்லாத ஒரு உலகம். இப்போது நீங்கள் முழுமையாக சூன்யத்தில் மூழ்கிவிட்டீர்கள். இந்த நிலையில் நீங்கள் சில அசாதாரண அனுபவங்களை பெறலாம். சிலருக்கு ஒளியின் தரிசனம் கிடைக்கிறது, சிலருக்கு தெய்வீக ஒலிகள் கேட்கின்றன, சிலருக்கு எல்லையற்ற வானத்தில் பறப்பதை போன்ற உணர்வு ஏற்படுகிறது. இந்த அனுபவங்கள் உங்கள் உள் விழிப்புணர்வை மேலும் ஆழமாக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த அனுபவங்களில் சிக்கிக் கொள்ள வேண்டாம். மாறாக அவற்றை கடந்து செல்ல அனுமதியுங்கள். இப்பொழுது நீங்கள் இந்த தியானத்தில் நுழைந்திருப்பதால் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவம் ஏற்படத் தொடங்கும். உங்கள் மனம் மெதுவாக அமைதியடையத் தொடங்கும். எண்ணங்களின் இரைச்சல் குறையும். நீங்கள் ஒரு எல்லையற்ற அமைதியை உணரத் தொடங்குவீர்கள். ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இப்போது நீங்கள் உங்கள் உடலை கடந்து செல்ல வேண்டும். உடலின் உணர்வுகள் இன்னும் இருக்கின்றன, ஆனால் தியானத்தின் ஆழம் அதிகரிக்கும் போது உடல் இலேசாகி அதன் இருப்பு கரைந்து போவது போல் நீங்கள் உணர்வீர்கள். இதுவே சாதகருக்கு தன் உடலை பற்றிய உணர்வு கூட இல்லாத நிலை. உடலின் எல்லைகள் அழியத் தொடங்குகின்றன. உணர்வு மட்டுமே எஞ்சியிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்குள் ஒரு அதிர்வை நீங்கள் உணர்வீர்கள். ஏதோ ஒரு ஆற்றல் உங்களுக்குள் பாய்வது போல. இந்த ஆற்றல்தான் உங்களை சூனியத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் சக்தி. ஆனால் இந்த நிலையிலும் எண்ணங்கள் வரலாம். இதுவே மிகவும் கடினமான சோதனை. இந்த இடத்தில் நீங்கள் நின்றுவிட்டால் தியானம் இங்கேயே நின்றுவிடும். ஆனால் இந்த எண்ணங்கள் வருவதையும் போவதையும் பார்க்கும் ஒரு சாட்சியாக நீங்கள் இருந்தால் அடுத்த கட்டத்திற்குள் நுழைய முடியும். இப்போது உங்கள் மனம் மெதுவாக சூனியத்தை நோக்கி நகரும்போது இந்த நிலையை ஆழப்படுத்த நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான செயல்முறையை பின்பற்ற வேண்டும். முழுமையான சரணாகதி. மனம் ஏதேனும் ஒரு எண்ணத்தை பற்றிக் கொண்டிருக்கும் வரை அது முழுமையாக சூனியத்தில் கரைய முடியாது. இந்த கட்டத்தில் உங்களுக்குள் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் ஒரு சாட்சி பாவத்துடன் பார்க்க வேண்டும். ஆனால் அதை பிடிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பரந்த வானம் என்றும் எண்ணங்கள் மேகங்களைப் போல வந்து செல்கின்றன என்றும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு எண்ணம் வரும்பொழுது அதை தடுக்கவோ மாற்றவோ முயற்சிக்காதீர்கள். வெறுமனே அதை பார்த்து அது கடந்து செல்ல அனுமதியுங்கள். இந்த பயிற்சியை நீங்கள் ஆழப்படுத்தும் பொழுது எண்ணங்களின் வேகம் குறைந்து இறுதியில் அவை முழுமையாக நின்றுவிடுவதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது உங்கள் மனம் முழுமையாக நிலை பெற்று அமைதியாகிவிட்டது. இதுவே சூனியத்தின் அனுபவம் உண்மையாக தொடங்கும் நிலை. ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இப்போது நீங்கள் இந்த ஆழத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அமைதியை மட்டுமல்ல, பரமானந்தத்தையும் உணர முடியும். இப்பொழுது நாம் இந்த தியானத்தின் ஆழத்தில் மேலும் இறங்குவோம். அங்கு நனவு மற்றும் ஆழ்மனதிற்கு இடையிலான எல்லைகள் அழியத் தொடங்குகின்றன. நீங்கள் சூனியத்திற்குள் நுழையத் தொடங்கும் போது ஒரு விசித்திரமான அமைதியையும் ஆழத்தையும் உணர்வீர்கள். இது மனதின் எண்ணங்கள் மெதுவாக குறைந்து உங்கள் இருப்பையும் தாண்டி புதிய ஒன்றை நீங்கள் அனுபவிக்கத் தொடங்கும் ஒரு நிலை. இந்த நிலையில் பல சாதகர்களுக்கு அற்புதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. சிலருக்கு ஒளியின் தரிசனம் கிடைக்கிறது, சிலருக்கு எல்லையற்ற அமைதி அனுபவமாகிறது, இன்னும் சிலருக்கோ தாங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்து விட்டது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த நிலையை அடைய பொறுமையும் தொடர்ச்சியான பயிற்சியும் தேவை. இப்பொழுது இந்த தியானத்தில் எப்படி இன்னும் ஆழமாகச் செல்வது என்று நாம் காண்போம். இதன் மூலம் நீங்கள் அமைதியை மட்டுமல்ல, ஒரு தெய்வீக அனுபவத்தையும் பெற முடியும். இந்த தியானத்தில் நீங்கள் சூனியத்தின் ஆழங்களுக்குள் செல்லச் செல்ல உங்கள் மனமும் உடலும் முழுமையான அமைதியை உணர்கின்றன. இப்பொழுது மெதுவாக உங்களுக்குள் ஒரு மெல்லிய ஒளி பரவத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். இது எந்த ஒரு வெளிப்புற ஒளியும் அல்ல, மாறாக
உங்கள் உள் உணர்வின் விழிப்பு. இதுவே பல நூற்றாண்டுகளாக யோகிகளும் ஞானிகளும் அனுபவித்த ஒளி. இந்த ஒளி உங்கள் உண்மையான சொரூபத்தின் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு வழங்குகிறது. இந்த நிலையில் உங்கள் உடல் முழுமையான ஓய்வில் இருக்கிறது, ஆனால் உங்கள் உணர்வு விழிப்புடன் இருக்கிறது. இப்போது உங்கள் எண்ணங்களை இன்னும் மெதுவாக்குங்கள். எந்த எண்ணத்தையும் தடுக்க முயற்சிக்காதீர்கள். வானத்தில் மேகங்கள் மிதந்து செல்வது போல அவை வருவதையும் போவதையும் பார்த்து கொண்டிருங்கள். மெதுவாக இந்த செயல்முறை உங்களை இன்னும் ஆழமான சூன்யத்திற்கு அழைத்துச் செல்லும். அங்கு பெயரோ உருவமோ இருக்காது, இருப்பின் தூய உணர்வு மட்டுமே இருக்கும். இப்போது அடுத்த நிலைக்கு செல்ல நாம் இன்னும் ஒரு முக்கியமான கட்டத்திற்குள் நுழைவோம். அங்கு நீங்கள் உங்கள் இருப்பின் ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள். இப்போது நீங்கள் இந்த தியானத்தின் மூலம் உங்கள் உள் உலகில் ஆழமாக நுழைந்து விட்டதால் இன்னும் ஒரு முக்கியமான நிலைக்குச் செல்வது அவசியம். இதுவே சூனியத்தின் உணர்வு வெறும் எண்ணமாக இல்லாமல் ஒரு உண்மையான அனுபவமாக மாறும் கட்டமாகும். நீங்கள் இந்த தியானத்தை ஆழப்படுத்த உங்கள் மனமும் உடலும் முழுமையாக நிலை பெற்று நீங்கள் உங்களை தாண்டிச் செல்வது போன்ற அனுபவம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இங்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நிகழ்கிறது. உங்கள் உணர்வு இப்பொழுது வெறும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மட்டுப்படுத்தப்படாமல் பிரபஞ்ச ஆற்றலின் ஓட்டத்தை உணரத் தொடங்குகிறது. இதுவே யோகத்தில் சமாதி என்று அழைக்கப்படும் நிலை. சமாதி என்பதன் பொருள் வெறும் அமைதியோ மௌனமோ அல்ல, மாறாக அது உங்கள் அகங்காரம் கரைந்து தூய இருப்பு மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு ஆழ்ந்த அனுபவம். நீங்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது காலத்தை பற்றிய உணர்வு மறைந்து விடுகிறது. நீங்கள் இந்த உடலுக்குள் மட்டும் கட்டுப்படவில்லை, மாறாக எல்லையற்ற பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்வீர்கள். இந்த நிலையைத்தான் ரிஷிகளும் முனிவர்களும் சிவநிலை என்று அழைத்தார்கள். அது சூனியம் மட்டுமே உள்ள ஒரு நிலை, ஆனால் அந்த சூனியமே முழுமையானது. இப்போது இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த நிலை நிரந்தரமாக இருக்க முடியுமா? சூனியத்தின் இந்த உணர்வை நமது அன்றாட வாழ்க்கையிலும் நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? இதுவே நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகும் ரகசியம். இப்போது நாம் இந்த தியானத்தின் விளைவை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். நீங்கள் முழுமையாக சூனியத்தில் பிரவேசிக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் ஒரு புதிய நிலையை அடையத் தொடங்குகிறது. இந்த நிலை மிகவும் சக்தி வாய்ந்தது. இது உங்கள் முழு உணர்வையும் மாற்றக்கூடியது. சூனிய நிலைக்குச் சென்ற பிறகு உங்கள் மனம் தானாகவே ஓர் அமைதியான ஏரியைப் போல ஸ்திரமாகிவிடுகிறது. எண்ணங்கள் இல்லை, அசைவுகள் இல்லை, ஆழ்ந்த அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே. இந்த நிலைக்குள் நுழைந்த பிறகு உங்கள் மூளை மெதுவாக ஆல்பா மற்றும் தீட்டா அலைகளில் செயல்படத் தொடங்குகிறது. இதனால் உங்கள் கற்பனை திறனும் உள்ளுணர்வும் தீவிரமடைகின்றன. இதுவே நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தத் தொடங்கும் நிலை. இந்த தியானத்தின் மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது உங்களுக்குள் பல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்குகின்றன. உங்கள் மனம் மேலும் தெளிவாகவும் ஒருமுகப்பட்டதாகவும் ஆகிறது. எதிர்மறை எண்ணங்களின் தாக்கம் மெதுவாக குறையத் தொடங்குகிறது. நீங்கள் உள்ளிருந்து இலகுவாகவும் விடுதலையாகவும் உணரத் தொடங்குவீர்கள். இந்த தியான பயிற்சி உங்களை ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் உண்மையான சக்தியை அடையாளம் காணத் தொடங்குகிறீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. சிலருக்கு முதல் நாளிலேயே ஆழமான அனுபவம் ஏற்படலாம், சிலருக்கோ இதற்கு நேரமாகலாம். இதற்கு காரணம் ஒவ்வொரு நபரின் மனநிலையும் வேறுபட்டதே ஆகும். இப்பொழுது இந்த தியான செயல்பாட்டின் போது உங்களுக்குள் ஏற்படும் மாற்றங்களை எப்படி அடையாளம் காணலாம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த தியானத்தில் முன்னேறி செல்லும் பொழுது சூனியத்தில் நுழைவது என்பது வெறும் எண்ணங்களிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, உங்கள் இருப்பின் ஆழத்திற்குள் இறங்குவதுமாகும் என்பதை நீங்கள் இப்பொழுது அனுபவிப்பீர்கள். உங்கள் சுவாசத்தை ஆழமாக உணரும் பொழுது உங்கள் மனம் இலகுவாவதை உணர்வீர்கள்.
மெதுவாக உங்கள் உடலின் உணர்வுகளையும் கடந்து செல்லத் தொடங்குவீர்கள். இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் மௌனத்தை கேளுங்கள். இந்த மௌனமே உங்களுக்கு அமைதியையும் எல்லையற்ற தன்மையையும் அனுபவிக்க வைக்கும். நீங்கள் இந்த மௌனத்தில் மூழ்கச் செல்லச் செல்ல உங்கள் மனம் தானாகவே எல்லையும் திசையுமற்ற ஒரு சூன்யத்திற்குள் நுழையத் தொடங்கும். இந்த நிலை உங்களை ஆன்மாவின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்லும். அங்கு தூய ஆற்றலின் ஓட்டம் மட்டுமே இருக்கும். இப்போது உங்கள் மனம் இந்த ஆழத்தில் இறங்கிவிட்டதால் இந்த தியானம் உங்களை இன்னும் ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்லும். அங்கு உங்கள் இருப்பை ஒரு எண்ணத்தைப் போல மட்டுமே உணர்வீர்கள். இதுவே அகங்காரம் முழுமையாக கரைந்து தூய உணர்வு மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலை. இந்த தியானத்தில் நீங்கள் ஆழமாகச் செல்லச் செல்ல உங்கள் அனுபவம் மேலும் மர்மமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் உங்கள் உடலை கடந்து ஒரு ஆற்றல் வடிவமாக பாய்ந்து செல்வது போல உங்களுக்கு தோன்றத் தொடங்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை உணர வைக்கும். அங்கு எல்லைகள் இல்லை, கட்டுகள் இல்லை, தூய இருப்பு மட்டுமே உள்ளது. சூனியத்தில் நுழைவதற்கான தியானம் நம்மை எப்படி உள்ள அமைதிக்கு அழைத்துச் செல்கிறது என்பதை இதுவரை நாம் அறிந்தோம். ஆனால் இந்த பயணம் இங்கு முடிவடைவதில்லை. மாறாக இது மேலும் மேலும் மர்மமாகிக் கொண்டே போகிறது. இந்த தியானத்தில் நீங்கள் மேலும் ஆழமாகச் செல்லும் பொழுது உங்கள் மனம் எண்ணங்களிலிருந்து முழுமையாக விடுபடத் தொடங்குகிறது. இது மன அமைதி கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் ஒரு புதிய அனுபவம் பிறக்கும் ஒரு புள்ளி. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, உணர மட்டுமே முடிந்த ஒரு அனுபவம். இந்த நிலையைத்தான் யோகிகளும் சாதகர்களும் எண்ணமற்ற நிலை என்கிறார்கள். இது மனம் முழுமையாக அமைதியாகி இருப்பு மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு புள்ளி. ஆனால் இது உண்மையில் சாத்தியமா? எந்த ஒரு நபரும் இந்த நிலையை அடைய முடியுமா? அப்படியானால் அதை அடைவதற்கு என்ன ரகசிய முறைகளை பின்பற்ற வேண்டும்? இப்பொழுது நாம் இந்த தியானத்தின் ரகசிய முறைகளை அறிந்து கொள்வோம். அவை தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சாதகர்களுக்கு மட்டுமே தெரிந்தவை. இப்பொழுது நீங்கள் இந்த தியானத்தின் ஆரம்ப நிலைக்குள் நுழைந்து விட்டதால் அடுத்த கட்டம் இன்னும் ஆழமாக இருக்கும். உங்கள் சுவாசத்தின் தாளத்தில் நீங்கள் ஆழமாகச் செல்லச் செல்ல உங்களுக்குள் ஒரு புதிய விழிப்புணர்வு பிறக்கத் தொடங்குகிறது. இது ஒரு சாதாரண அனுபவம் அல்ல, மாறாக இது உடலின் இருப்பு உணரப்படாமல் உணர்வு மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு நிலை. ஒரு நதி அமைதியாக இருக்கும் பொழுது அதன் ஆழத்தில் உள்ள கூழாங்கற்கள் கூட தெளிவாக தெரியத் தொடங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சரியாக அதே போல உங்கள் மனம் முழுமையாக அமைதியாகும் பொழுது உங்களுக்குள் பொதுவாக தெரியாத அந்த ஆழ்ந்த எண்ணங்கள் வெளிப்படத் தொடங்குகின்றன. இந்த தியானம் உங்களை இருத்தல் மட்டுமே எஞ்சியிருக்கும் அந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. இந்த நிலையில் பல சாதகர்களுக்கு ஒளி, ஒலிகள், அதிர்வுகள் போன்ற உணர்வுகள் ஏற்படுகின்றன. சிலருக்கு ஆழ்ந்த அமைதி ஏற்படுகிறது, சிலருக்கோ விண்வெளியில் மிதப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. இவையெல்லாம் நீங்கள் சூனியத்திற்கு இன்னும் நெருக்கமாக வருகிறீர்கள் என்பதற்கான அறிகுறிகள். ஆனால் இங்கே மிக முக்கியமானது, எந்த அனுபவத்திலும் ஒட்டிக்கொள்ளாமல் அதை ஒரு சாட்சியைப் போல பார்ப்பதுதான். இந்த தியானத்தின் அடுத்த நிலை இன்னும் ஆழமானதும் மர்மமானதுமாகும். மனம் முழுமையாக அமைதியடையும் போது ஒரு தனித்துவமான அனுபவம் ஏற்படுகிறது. அது நேரமும் இடமும் இல்லாத ஒரு எல்லையற்ற சூனியம். இந்த நிலையில்தான் சாதகருக்கு முதல் முறையாக தனது உண்மையான சொரூபத்தின் தரிசனம் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் உங்கள் உடலை கடந்து ஒரு மெல்லிய தூய்மையான ஆற்றல் வடிவமாக உங்களை உணரத் தொடங்குகிறீர்கள். சுவாசம் மிகவும் மெதுவாகிவிடுகிறது. அது தானாகவே நின்றுவிட்டது போல தோன்றும். ஆனால் இது பயமுண்டாக்கும் நிலை அல்ல, மாறாக ஆழ்ந்த அமைதியால் நிரம்பியுள்ளது. இந்த தருணத்தில்தான் சாதகருக்கு பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைவதற்கான முதல் அறிகுறி கிடைக்கிறது. இங்கிருந்து தியானத்தின் பயணம் இன்னும் ஆழமாகிறது. இப்போது இந்த நிலைக்குள் நுழைந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த தியானத்தின் ஆழத்தில் இறங்கும்போது சாதகர்
தனது மனம் மற்றும் உடலின் எல்லைகளிலிருந்து விடுபடத் தொடங்கும் வேளையில் அவர் ஒரு அற்புதமான நிலைக்குள் நுழைகிறார். இது எண்ணங்கள் நின்று போக தூய உணர்வு மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு நிலை. இந்த நிலையில் ஒருவர் எல்லையற்ற வானத்தில் மிதப்பதைப் போல உணர்கிறார். அங்கு எந்த பாரமும் இல்லை, எந்த பதற்றமும் இல்லை, ஒரு ஆழ்ந்த அமைதியும் தெய்வீகமும் மட்டுமே அனுபவமாகிறது. தியான பயிற்சி ஆழமாக ஆக சாதகருக்குள் ஒரு புதிய ஆற்றல் ஓட்டம் தொடங்குகிறது. இந்த ஆற்றல் மன அளவில் மட்டுமல்ல, உடல் அளவிலும் மாற்றங்களை கொண்டுவரத் தொடங்குகிறது. ஒருவர் ஆழ்ந்த தியானத்திற்கு செல்லும் பொழுது அவரது செல்கள் புத்துயிர் பெறுவதாகவும், ஆயுளை நீட்டித்து நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவும் ஹார்மோன்கள் உடலில் உற்பத்தியாவதாகவும் அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால்தான் தொடர்ந்து தியானம் செய்பவரின் உயிர் சக்தி அதிகமாக இருக்கிறது. அவரது மனநிலை சமநிலையில் உள்ளது. மேலும் அவர் அதிக நேர்மறையாகவும் ஆற்றலுடனும் உணர்கிறார். ஆனால் இங்கே இன்னும் ஒரு ஆழமான விஷயமும் உள்ளது. நாம் சூனியத்தில் நுழையும் போது எண்ணங்கள் மட்டுமல்ல, அகங்காரமும் மெதுவாக கரையத் தொடங்குகிறது. சாதகர் தனது இருப்பை ஒரு வித்தியாசமான விதத்தில் பார்க்கத் தொடங்குகிறார். அவர், நான் வெறும் உடலும் மனமும் அல்ல, மாறாக நான் என்றும் நிலையான, என்றும் நிலைத்திருக்கும் ஒரு எல்லையற்ற உணர்வு என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். இந்த நிலையை அனுபவித்த பிறகு ஒருவருக்குள் ஒரு நிரந்தர அமைதியும் ஆனந்த உணர்வும் உருவாகிறது. இந்த தியானம் உங்களை ஆழ்ந்த அமைதிக்குள் நுழைய வைக்கிறது. ஆனால் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இந்த செயல்பாட்டில் நீங்கள் முன்னேறிச் செல்ல செல்ல உங்கள் உணர்வின் ஆழமான நிலைகளுக்குச் செல்லும் அனுபவத்தை பெறுவீர்கள். நீங்கள் தியானத்தில் நிலை பெறும்போது உங்கள் மனம் முழுமையாக அமைதியாகிவிடுகிறது. இந்த நிலையில் உங்கள் உடல் மெதுவாக இலகுவாக உணரத் தொடங்குகிறது. நீங்கள் உங்கள் உடலில் இருந்து பிரிந்து செல்வது போலவோ அல்லது எல்லையற்ற சூனியத்தில் நுழைவது போலவோ உங்களுக்கு தோன்றலாம். இந்த அனுபவம் பயமுறுத்துவதில்லை, மாறாக ஆனந்தமானது. ஏனெனில் இதுவே மனம் எண்ணங்களிலிருந்து முழுமையாக விடுபடும் நிலை. உங்கள் சுவாசத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்தத் தொடங்கியதும் உங்கள் சுவாசம் மெதுவாகுவதை நீங்கள் காண்பீர்கள். மெதுவாக சுவாசம் மிகவும் நுட்பமாகி அது நின்றுவிட்டது போல தோன்றும். ஆனால் கவலைப்படத் தேவையில்லை. இது ஒரு இயற்கையான செயல்முறை. உங்கள் சுவாசம் நிலைபெற உங்கள் மனம் மேலும் ஆழமான நிலைகளுக்குள் நுழைந்து கொண்டே செல்கிறது. இந்த நிலையில்தான் உங்கள் மனம் தனது உண்மையான சொரூபத்தை அடையாளம் காணத் தொடங்குகிறது. நீங்கள் வெறும் உடல் அல்லது மனம் மட்டுமல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட ஒன்று என்பதை உணர்வீர்கள். இதுவே தியானம் உங்களுக்கு ஆன்மாவை அனுபவிக்க வைக்கும் இடம். இந்த தியானம் உங்களை முழுமையான ஓய்வு நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு மனம் முழுமையாக அமைதியாகி எண்ணங்களின் ஓட்டம் நின்று விடுகிறது. நீங்கள் இந்த தியானத்தின் ஆழத்தில் இறங்கும் பொழுது உங்கள் ஆழ்மனம் விழிப்படைந்து உங்கள் உணர்வு ஒரு புதிய உயரத்தை அடைகிறது. இதுவே ஆன்மாவின் உண்மையான அனுபவம் தொடங்கும் நிலை. ஆனால் இந்த அனுபவம் நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஒவ்வொரு கவலையிலிருந்தும், பயத்திலிருந்தும், பந்தத்திலிருந்தும் விடுபட்டு இந்த கணத்தில் மட்டும் இருங்கள். இந்த தியானத்தின் மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், இது உங்களுக்குள் மறைந்திருக்கும் அளவற்ற சாத்தியங்களை விழிப்படையச் செய்கிறது. இதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆன்மாவின் சக்தியை உணர்வீர்கள். இந்த தியானம் அமைதி அல்லது ஓய்வுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. மாறாக இது உங்கள் உணர்வை விரிவுபடுத்தும் ஒரு தெய்வீக ஆற்றலுடன் உங்களை இணைகிறது. இந்த தியானம் உங்கள் எல்லைகளுக்கு அப்பால் செல்லும் திறனை உங்களுக்கு அளிக்கிறது. அங்கு ஆனந்தம், அன்பு மற்றும் எல்லையற்ற அமைதி மட்டுமே உள்ளது. இந்த தியானத்தில் நீங்கள் மேலும் ஆழமாக செல்லச் செல்ல நேரம் மற்றும் இடத்தை பற்றிய உணர்வு மெதுவாக மறைந்து வருவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் வெறும் அமைதி, ஆனந்தம் மற்றும் எல்லையற்ற சூன்யம் மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு தூய இருப்பில் கரைந்து கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த நிலையைத்தான் யோகிகளும் ஞானிகளும் சமாதி என்று கூறுகிறார்கள். இது மனம் முழுமையாக அமைதியடைந்து எண்ணங்கள் நின்று இருப்பு மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு நிலை. இப்பொழுது உங்களுக்குள் ஓர் ஆழ்ந்த அமைதி நிலை பெறத் தொடங்கியுள்ளது. சுவாசம் மிகவும் மெதுவாகவும் இலகுவாகவும் ஆகிவிட்டது. அது தானாகவே இயங்குவது போல தெரிகிறது. இந்த நிலையில் உடல் மிகவும் இலகுவாக உணரப்படுகிறது. சில சமயங்களில் நீங்கள் உங்கள் உடலை கடந்து செல்கிறீர்கள் என்றும் தோன்றலாம். இது நீங்கள் தியானத்தின் ஆழமான நிலையை அடைகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி. இந்த நிலையில் நீங்கள் சிறிது நேரம் நிலைத்திருக்கும் பொழுது ஒரு தனித்துவமான உணர்வு ஏற்படுகிறது. உங்கள் இருப்பு ஒரு எல்லையற்ற வானத்தில் கரையத் தொடங்கும் ஒரு புள்ளி வருகிறது. இப்பொழுது எந்த அடையாளமும் மிச்சமில்லை, எந்த எல்லையும் இல்லை. முழு பிரபஞ்சமும் அடங்கியிருக்கும் தூய சூன்யம் மட்டுமே எஞ்சியுள்ளது. இப்பொழுது ஆன்மாவும் பிரபஞ்சமும் சந்திக்கும் நிலையை நோக்கி முன்னேறுவோம். இப்பொழுது உங்கள் உடல் முழுமையான ஓய்வு நிலைக்கு வந்து உங்கள் சுவாசம் இயற்கையாகவே மெதுவாகவும் ஆழமாகவும் ஆகிவிட்டதால் உங்கள் உணர்வை இன்னும் ஆழத்திற்கு எடுத்துச் செல்ல நீங்கள் தயாராக உள்ளீர்கள். இப்பொழுது உங்கள் உணர்வை உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற சூனியத்திற்குள் நுழைய அனுமதியுங்கள். உங்கள் கண்களை மூடியபடியே வைத்து உங்கள் மனதின் உள் பார்வையை ஒருமுகப்படுத்துங்கள். நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் உணர்வை இயல்பாக பாய அனுமதியுங்கள். இந்த ஆழத்தில் நீங்கள் நுழைய உங்கள் எண்ணங்கள் மெதுவாகி நீங்கள் ஒரு பரந்த எல்லையற்ற அமைதிக்குள் பிரவேசிப்பதை உணர்வீர்கள். இதுவே அகங்காரம் கரையத் தொடங்கும் நிலை. நீங்கள் ஒரு சாட்சியாக மட்டும் ஆகிவிடுகிறீர்கள். இப்போது உங்களைச் சுற்றி எதுவும் இல்லை என்று கற்பனை செய்யுங்கள். ஒரு சூனியம், எல்லையற்ற அமைதி மட்டுமே உள்ளது. இந்த சூனியம் அச்சமூட்டுவதல்ல, மாறாக இது எல்லையற்ற அன்பாலும் தெய்வீகத்தாலும் நிரம்பியுள்ளது. இதுவே முழு பிரபஞ்சமும் பிறக்கும். இறுதியில் அனைத்தும் அதில் கரையும் அதே சூனியம். ஏதேனும் எண்ணம் வந்தால் அதை பிடிக்க முயற்சிக்காதீர்கள். வெறுமனே அதை பார்ப்பவராக இருந்து அது இயல்பாக பாய்ந்து செல்ல அனுமதியுங்கள். மெதுவாக உங்களுக்குள் ஒரு தெய்வீக நிசப்தம் இறங்கத் தொடங்கும். இதுவே உங்கள் மனம் முழுமையான லயத்திற்கு வந்து தியானத்தின் உண்மையான ஆழத்தை அனுபவிக்கும் நிலை. இந்த நிலையில் உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்கள். இதுவே உங்கள் உண்மையான சொரூபத்தின் தரிசனத்தை பெறக்கூடிய இடம். இங்கு எல்லைகள் இல்லை, பயம் இல்லை, ஆழ்ந்த அமைதியும் எல்லையற்ற விரிவாக்கமும் மட்டுமே உள்ளது. இப்பொழுது மெதுவாக இந்த அனுபவத்தை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த நிலைக்கு செல்ல தயாராகுங்கள். அங்கு இந்த சூனியத்தில் ஏற்படும் தெய்வீக அனுபவங்களை புரிந்து கொள்வோம். இப்பொழுது நீங்கள் சூனியம் உங்களை சுற்றி அடர்த்தியாகும் நிலைக்கு வந்துவிட்டதால் நீங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது அவசியமாகிறது. இந்த நிலையில் மனம் முழுமையாக நிலை பெற்று உடல் ஒரு எல்லையற்ற அமைதியை உணரத் தொடங்குகிறது. இங்குதான் தியானத்தின் உண்மையான ரகசியம் வெளிப்படுகிறது. சூனியத்தில் நுழையும் இந்த ஆழ்ந்த அனுபவத்தில் நீங்கள் காலத்தின் இருப்பை உணரமாட்டீர்கள். உங்களுக்குள் எந்த அசைவும் மிச்சமில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். மேலும் இந்த நிலை மிகவும் ஆழமாக இருக்கும். உங்கள் முழு இருப்பும் அதில் கரைந்துவிடும். இந்த நிலையைத்தான் பண்டைய ரிஷிகளும் மாபெரும் யோகிகளும் சமாதி என்று அழைத்தார்கள். ஆனால் இங்கே இன்னும் ஒரு முக்கியமான ரகசியம் உள்ளது. இந்த நிலைக்குள் நுழைந்த பிறகு நீங்கள் திரும்பி வரும்பொழுது உங்கள் மனம் முன்போல் இருப்பதில்லை. யாரோ அதை ஒரு புதிய அச்சில் வார்த்தது போல அது முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இந்த நிலையைத்தான் ஆழ்ந்த தியானத்தின் உச்சக்கட்டம் என்று அழைக்கிறார்கள். இங்கு நீங்கள் தூய உணர்வை அனுபவிக்கிறீர்கள். இப்பொழுது இந்த தியானத்தின் ஆழத்தை நீங்கள் உணர்ந்திருப்பதால் இது ஒரு சாதாரண பயிற்சி மட்டுமல்ல, ஒரு தெய்வீக அனுபவம் என்பதை நீங்கள் காணலாம். நீங்கள் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்ய அதன் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக பதியும். உங்கள் எண்ணங்களில் நிலைத்தன்மை வருவதையும் மனதின் இரைச்சல் அமைதி அடைவதையும் வாழ்க்கை மீது ஒரு புதிய கண்ணோட்டம் உருவாவதையும் நீங்கள் உணர்வீர்கள். இந்த தியானத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால்
இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த உள் அமைதிக்கு உங்களை அழைத்துச் செல்கிறது. இதுவே எந்த பதற்றமும் எந்த கவலையும் எஞ்சியிராத நிலை. இது சூனியம் அல்ல, மாறாக எல்லையற்ற அமைதி மற்றும் ஆனந்தத்தின் ஒரு நிலை. இப்பொழுது ஒரு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பதைப் போல இந்த தியானத்திலிருந்து மெதுவாக வெளியே வருவதற்கான நேரம் இது. உங்கள் சுவாசத்தை உணருங்கள். உங்கள் உடலின் அசைவை உணர்ந்து இந்த அமைதியை உங்களுடன் எடுத்துக்கொண்டு திரும்புங்கள். வாழ்க்கையின் பரபரப்பில் நீங்கள் சோர்வாக உணரும் போதெல்லாம் சில கணங்கள் இந்த நிலைக்கு திரும்புங்கள். இதுவே உண்மையான ஓய்வு கிடைக்கும் இடம். இப்போது உங்கள் கண்களை மெதுவாக திறங்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பாருங்கள். இந்த தியானத்தின் ஆற்றலை உங்கள் நாள் முழுவதும் பாயவிடுங்கள். இந்த தியான முறை உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஆழ்ந்த அமைதியையும் உள் விழிப்புணர்வையும் கொண்டுவர விரும்பினால், எங்கள் சேனலுடன் நிச்சயம் இணையுங்கள். இங்கே நாங்கள் உங்களுக்காக இன்னும் ஆழமான தியான பயிற்சிகளையும் ஆன்மீக ஞானத்தையும் கொண்டு வருவோம். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கூடுதலாக பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய தியான முறையின் தகவலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி. ஜெய் குருதேவ்.